கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரதான இரக்கமும் கிருபையும் அவருடைய எல்லையில்லாத சமாதானமும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அநேகர் கர்த்தருக்குள் நல்லா ரட்சிக்கப்பட்டு கடவுளுக்குள்ளே ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வந்துட்டு அநேகருடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது அவர்கள் பின்னால் திரும்பி போயிருக்கதை நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, அவர்கள் வேதனையிலையும் கஷ்டத்திலையும் அவர்கள் சொல்லி கதறி அழும்போது பார்த்தா அவங்களாம் யார் ஆண்டவர் தெரியாதவங்களாம் இல்லை. கர்த்தரால் தொடப்பட்டவர்கள் அநேக வாலிப பிள்ளைகள், அநேக ஆண்கள் பெண்கள் கர்த்தரால் தொடப்பட்டவர்கள், கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவர்கள். ஆனால் இன்றைக்கு அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, நான் அவரை நம்பி நான் வந்தேன். ஆனால் அவரை விட்டு அவங்க விலகலை. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் என்ன மறந்துட்டார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேனோன்னு சொல்ற தேவன் எப்படி பிரியமானவர்களே உங்களை என்னை தேவன் மறப்பார்? அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார்ல, எப்படி நம்மளை மறப்பார்? ஒரு பையன் ஆச்சரியப்பட்டானா. அவன் ஊழியம் பண்ணுறவன் தான். அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டானா, ஏன் ஆண்டவரே, அது எப்படி கோடி பேர் 800 கோடி கிட்டத்தட்ட 740 பேர் கோடி சொல்கிறாங்கல்ல உலகத்தில், எல்லாரோட முகத்தையும் நீங்கள் எப்படி உங்கள் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருப்பீங்கன்னு கேட்டானா ஜெபிக்கும்போது. அவன் நல்ல கடவுளுக்கு ஊழியம் பண்ணுறவன் தான். சந்தேகத்தில் கேட்டிருக்கான். அது ஆண்டவர் சொல்கிறாரு, சந்தேகப்படாதுன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இல்லையா? விசுவாசம்ன்றது என்னது? நம்ம காணாததை நம்புறது தான் விசுவாசம். இதுதான் விசுவாசம்னா இதுதான் விசுவாசம். ஆனால் அவன் கேட்டிருக்கான். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, ஏன்பா உன் கைக்குள்ளே வச்சுருக்கிற ஒரு சின்ன செல்லில் நீ எத்தனை எம்பி எத்தனை ஜிபின்னு நீ போட்டு வச்சுருக்கியே, இதெல்லாம் நீ வச்சுருந்தேன்னா நான் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லவர் என்னோட கரத்தில் எல்லாரோட பேரையும் நான் எல்லாரோட உருவத்தை வரைஞ்சிருக்குது, எனக்கு முடியாதான்னு கேட்டாராம். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். அப்போ அந்த பையன் உண்மையிலேயே அவன் நடுங்குனானா, அம்மா உண்மைன்னு அப்போ தான் நம்பினானா. பெருமனர்களே, கர்த்தர் நம்மை மறவார். நிறைய நம்ம வேதத்தில் பார்க்கும்போது நினைந்தருளினார் அப்படின்னு வரும். அவர் மறக்கலை, அந்த காரியத்தை செய்யும்படியாக நினைந்தரல. சிலர் என்ன செய்வாங்க, நோட்டில் எழுதி வச்சுருப்பாங்க என்னென்ன டாஸ்க். என் பொண்ணெல்லாம் எழுதி வச்சுருப்பா, ஒரு நோட்டு போட்டு அதில் டாஸ்க்கு டு டூ இந்த வீக் அப்படின்னு போட்டுட்டு என்னென்னலாம் செய்யணுன்றது. ஏன்னா கொஞ்சம் வேலையும் பார்க்குறோம் இதுவும் பார்க்குறோம், அதில் எதுவும் மறந்துடக்கூடாதுன்றதுனால அந்த டாஸ்க் என்னென்ன முடிக்கணும். பொதுவாக பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை எதனாலும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு, இல்லை ஏதோ ஒரு காரியங்கள் அவளோட இதில் அவங்க முடிக்கிற ப்ராஜெக்ட்டு இதெல்லாம் குறித்து எல்லாத்தையும் கொடுத்து எழுதி வச்சுருப்பாள். அதுபோல் அதை என்ன செய்வாள், அப்பப்போ எடுத்து பார்த்துப்பாள். நம் தேவன் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிச்சிருக்கிறாரு. நம்ம பேர் உருவத்தில் வச்சிருக்கிறாரு. சரி, இவளுக்கு 20 வருஷம் ஆச்சு, இவளுக்கு இதை கொடுப்போம் அப்படின்னு நினைந்தருளினார்னு வரும். அன்னாளை நினைந்தருளினார். எனக்கு என் பொண்ணுக்கு 4 வருஷம் குழந்தை இல்லாத நேரம் இதே வசனத்தை சொல்லி தான் நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, அன்னாளை நினைந்தருளின தேவன், நீர் ஆகாரை நினைந்தருளின தேவன், என் பிள்ளையை நினைந்தருளுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். கர்த்தர் அவர் செய்வார். நம்ம விசுவாசத்தோடு, விசுவாசம்தான் உலகத்தில் ஜெயிக்குமே ஒழிய என்னை மறந்துட்டாருன்னு சொல்கிறதுங்க அவ்விசுவாசம் இல்லையா? இன்னைக்கு அப்படிப்பட்டவங்க உங்கள் விசுவாசத்திலேருந்து அவ்விசுவாசத்திலேருந்து வாங்க, கொஞ்சம் நெருங்கி வாங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை மறக்கலை. பின்வாங்கி போயிட்டீங்களா, திருப்பி வாங்க. ஆதியில் இருந்த அன்புக்கு நீங்கள் திரும்புங்க, அவர் செய்வார். அவர் மறக்க மாட்டார். அழைத்தவர் உங்களை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர் உங்களை மறக்க மாட்டாருப்பா. தரிசனம் தந்தவர் மறக்க மாட்டாரு. அப்போ ஏன் இந்த நிலைமை தெரியுமா? சாத்தான், சாத்தான், ஒரே வார்த்தை சாத்தான் தான். வந்தால், தரிசனம் நிறைவேறினால் அநேக ஆத்மாக்கள் வந்துருமே. அவன் கரெக்டா இயேசுவையே டெஸ்ட் பண்ண வந்தவன்ல, உங்களை என்னை விட்டு வைப்பானா? அவன் தான் மறந்துட்டாரு அப்படின்னு உங்களை சொல்ல வைக்கிறான், தூஷிக்க வைக்கிறான் ஆண்டவரை. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் இருக்கும்போது தூஷித்து சொல்லுன்னு சொன்னாங்கல்ல, ஆனால் அவர் விடலை. மரணம் வரையிலும்
கர்த்தருக்கு உண்மை பிதாவுக்கு அவர் உண்மை உள்ளவராய் பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக இருந்தார். பிரியமானவர்களே, அதற்கென்றே உங்களை அழைத்திருந்தார் தேவன். அவர் உங்களை மறக்கலை. இடையில வந்தது பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். ஏன் கொடுத்தீங்க? நான் கொடுக்கல, அவனா உள்ள வந்துட்டானா? சரி, இப்போ அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய சமூகத்தில் போங்க, கதருங்க. திருப்பி நிச்சயமாக கர்த்தர் நம் இழந்த எல்லாவற்றையும், இழந்த அபிஷேகம், இழந்த பரிசுத்த ஆவி, இழந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் யோபுக்கு கொடுத்தது போல கர்த்தர் 2 மடங்கு நமக்கு திருப்பி தருவார். இன்றைக்கு அதை செய்யும்படியாக இந்த வீடியோ பார்க்குற உங்களோடு கர்த்தர் இடைப்படுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க நிச்சயமாக மனம் திரும்புங்கள். மறுபடியும் உங்கள் அபிஷேகத்தை புதுப்பிங்க. அபிஷேகம்ன்றது ஒரு நாள் வாங்குறது இல்லைப்பா, அது தப்பு. ஒவ்வொரு நாளும் அபிஷேகம். அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் நம்ம நிரம்பணும். நேற்று தின்ன தோசை போதுமா? அன்னைக்கு காலையில் ஒவ்வொரு நாள் புதுசு புதுசாக சாப்பிட்றோம்ல. நேற்று சப்பாத்தியை குப்பையில் போட்டுட்டு புதுசாக தானேப்பா சாப்பிட்றோம். அதுதான் அன்றன்று புது ஊற்று தண்ணீர் மன்னாவை கொடுத்தாரா? அன்றன்றைக்கு அதை மறுநாள் வச்சுருக்காதீங்க என்ன. அதுதான் அபிஷேகம். ஒவ்வொரு நாளும் நாம் அபிஷேகத்தில் நாம் புதிதாய் தேவனுடைய வல்லமையில் நாம் நிரம்ப வேண்டும். அதற்கு வேதம்தான் வழி, ஜெபந்தான் வழி, துதிதான் வழி. வேதம் வாசிக்கிறதுல தவறக்கூடாது, துதிக்கிறதுல தவறக்கூடாது, ஜெபிக்கிறதுல தவறக்கூடாது. இந்த 3லையும் தவறணும்னா அபிஷேகத்தை இழந்துட்டோன்னு அர்த்தம். சாத்தான் அதைத்தான் முதல்ல செய்ய வைப்பான். கடைசியில் சர்ச்சுக்கே போக மாட்டான். சாகிற நிலைமைக்கு கொண்டு போய் கூட்டிகிட்டு வருவான். திருப்பி கூட்டிகிட்டு வருவான். அவங்களே வருவாங்க. ஆவியானவர் இழுத்து கொண்டு வந்து விடுவார். ஏன்னா அவர் செய்ய நினைத்த வரைக்கும் உங்களுக்கு ஜீவனை எடுக்க மாட்டான். பிசாசு எடுக்க முடியாது. கை தான் வைப்பான், எடுக்க முடியாது. நிறையா பேர் சாகிறதுக்கு போயிருப்பாங்க. நான் கூட போனவு தான். ஆனால் ஆண்டவரை விட மாட்டார். அவரோட சத்தியம் நிறைவேறணும்ல. இப்படி நான் வீடியோ போட்டு நான் ஆண்டவரோட ஊழியம் பண்ணணும்ல, அன்றைக்கி நான் எப்படி செத்து போயிருப்பேன். கர்த்தரை விட மாட்டார். நிச்சயமாக உங்களை மறக்கலை பெரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஐயா எழுதின ஒரு அருமையான பாடல். அந்த பாடலை கேட்கும் போதே அப்படி ஒரு அபிஷேகம் நம்மளை நிரம்பும். அந்த பாடலை கேளுங்க. மறவார் இயேசு மறவார், அழைத்தவர் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உண்டாக்கிய இயேசு மறவார். தாயின் கருவில் உண்டாக்குனவரே அவர் தான். எப்படிங்க மறக்க முடியும்? உங்கள் கருவை தாயின் வயிற்றுக்குள்ளே வச்சவர் அவர் தான். எப்படி உங்களை மறக்க முடியும்? அதுதான் சொல்கிறாரு, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவாயினேன். தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும், எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும், எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உண்டாக்கிய இயேசு மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும், மனிதனின் அன்பு நிலை மாறினாலும், மகிமையின் தேவன் உன்னை மறவார். அப்பா, மகிமையின் தேவன் உன்னை மறவார். ஆம் பிரியமானவர்களே, மனிதர்கள் அன்பு நம்மளை மறந்து போயிருக்கலாம். ஆனால் மகிமையின் தேவன் அன்பு உங்களை என்னையும் மறக்கலை. உங்களை என்னையும் மறக்கலை பிரியமானவர்களே. மறந்துட்டாருன்னு நினச்சவங்கள மறக்காதீங்க. அந்த நினைப்பை விட்டுருங்க. அவர் உங்களை மறக்கலை. அவர் உள்ளங்கையில் உங்களை வரைஞ்சி வச்சிருக்கிறாரு, உங்களை நினைவில் வைத்திருக்கிறார். நம்ம தான் அவரை மறந்துட்டோம். பிசாசு நம்மளை மறக்க வச்சுட்டான். எழும்புங்க,
தூசியை உதறி விட்டுட்டு எழும்புங்க, எழும்பி பிரகாசி, உன்மேல் ஒளி வந்தது. ஹalleluya. God bless you.